ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 எடுத்துக்காட்டு 7 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும், ஆங்கில நூல்கள் எத்தனை? 175. அறிவியல் நூல்கள் 245. கணித நூல்கள் 385 இருக்கு. வச்சிருக்காரு அவர் கடையில் இத்தனை நூல்கள் வச்சிருக்காரு. ஆங்கில நூல்கள் 175, அறிவியல் புஸ்தகம் 245, கணித புஸ்தகம் 385 வச்சிருக்காரு. ஒவ்வொரு பெட்டியிலும் பாடம் வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். ஒவ்வொரு பாக்ஸில் அப்படி வச்சு விற்க போகிறார். எந்த பாக்ஸில் என்னென்ன இருக்கணும்? ஆங்கிலமும் இருக்கணும், அறிவியலும் இருக்கணும், கணிதமும் இருக்கணும். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் அப்படி வச்சு அவர் வச்சா எத்தனை பெட்டிகள் அவருக்கு தேவைப்படும்? இந்த எல்லா புத்தகத்தையும் வச்சு அனுப்பும். ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாட நூல்களின் எண்ணிக்கையும் எத்தனை பெட்டி வேணும்? ஒவ்வொரு பெட்டியிலையும் ஆங்கில புத்தகம் எத்தனை, அறிவியல் புத்தகம் எத்தனை, கணித புத்தகம் எத்தனை சொல்லுன்னு சொல்லலாம். ஸோ முதல்ல இதுக்கு மீப்பெரு பொதுக்காரணி கண்டுபிடிக்கிறது. மீப்பெரு பொதுக்காரணி காண வேண்டும். வகுத்தல் முறையை செய்யலாம். எல்லாமே 5ல் முடிகிறனால பகாக்காரணி 5 போடு. 3 5 15, 5 25, 4 5 20, 9 45, 7 5 35, 7 5 35. ஸோ இது எல்லாமே திரும்ப 7ஆல் போகும். 5 7 35, 7 7 49, 11 7. ஸோ இதோட ஸ்டாப் ஆயிடும். ஓகே. மீப்பெரு பொதுக்காரணி 5 35. இந்த 35ங்கிற என்னது? 35 பெட்டிகள் தேவைப்படும். எத்தனை பெட்டியில் அவர் வைக்க போறாரு? எல்லா புக்கையும் 35 பெட்டிகள் தேவைப்படும். இப்போ ஒவ்வொரு பெட்டியிலையும் வைக்க புஸ்தகங்கள் கண்டுபிடிக்கப்படும். இந்த பெட்டியில ஒவ்வொரு பெட்டியிலையும் எத்தனை கணித நூல், எத்தனை அறிவியல், எத்தனை கணித நூல், ஆங்கில நூல்னு பார்க்க போறோம். ஆங்கில நூல்களின் எண்ணிக்கை 35 பெட்டியில எத்தனை புக்கு இருக்கு என் கையில? 175 புக்கு என் கையில இருக்கு. 35 பெட்டியில ஷேர் பண்ணணும் நான். ஸோ 175 35ஆல் வகுக்க போறேன். 5 35, மிச்சம் 3, 3 21 3 24 வருது. ஸோ 5ஆல் போடும். ஸோ எத்தனை புக்கு? ஆங்கில புக்கு 5 புக்கு 35 பாக்ஸில் வைக்கலாம். ஓகே. அடுத்தது அறிவியல் 245 35 பெட்டியில் வைக்கணும்னா ஒவ்வொரு பெட்டியிலையும் எத்தனை எத்தனை வைக்கலாம்? 7 7 35, மிச்சம் 3 3 21 3 22. அறிவியல் புஸ்தகம் ஒவ்வொரு பெட்டிலையும் 7 7 அறிவியல் புக்கு வைக்கலாம். கணித நூல் 385 மேக்ஸ் புக்கை 35 பெட்டியில வைக்கிறோம்னா ஒவ்வொரு பெட்டிலையும் எத்தனை? ஒரு 35 35, மிச்சம் 3 11. அப்ப 35 பெட்டிகளில் ஒவ்வொரு பெட்டியிலும் 5 ஆங்கில புத்தகம், 7 அறிவியல் புத்தகம், 11 கணித நூல் என சம எண்ணிக்கையில் வைக்கலாம். புரியுதா? ஒவ்வொரு பெட்டியிலையும் மொத்தம் 12 11
23 புக்கு இருக்கும். 23 புக்கு 35 பெட்டியில் வைக்கலாம். ஒவ்வொரு பெட்டியிலையும் 5 ஆங்கில புத்தகம், 7 அறிவியல் புத்தகம், 11 கணித புத்தகம் வச்சு 35 பெட்டியில் ஒரு பேக் பண்ணி அனுப்பி. ஓகே, எத்தனை பெட்டிகளில் வைக்கலாம், எத்தனை புக்கு வைக்கலாம்னு கண்டுபிடிச்சாச்சு.